interferes with Isaac. கர்த்தர் ஈசாக்குடைய வாழ்க்கையில இடைப்படுகிறார். God speaks to Isaac. கர்த்தர் ஈசாக்கோடு கூட பேசுகிறார். This month is going to be a month which God is going to talk to you. கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற ஒரு மாதமா இந்த மாதம் இருக்க போகிறது. This month is not going to be guided by any of your friends. இந்த மாதம் எந்த ஒரு நண்பனாலும் நீங்களை வழிநடத்த போகிற மாதம் அல்ல. This month is not going to be guided by any of your relatives. உங்களுடைய சொந்தக்காரர்கள் உங்களை வழிநடத்த போகிற மாதம் இது அல்ல. It is not your family that is going to lead you. உங்களுடைய குடும்பம் உங்களை வழிநடத்த போகிறது அல்ல. This month you are going to have the instruction from the Almighty God. இந்த மாதம் உங்களுக்கான வழிநடத்துதல் நேரடியாக சர்வவல்ல தேவனிடத்திலிருந்து வர போகிறது. King calls. ராஜா அழைக்கிறார். And he asks, is she a wife? அந்த ராஜா ஈசாக்கை பார்த்து கேட்கிறார், அவள் உன் மனைவியா? Why did you lie to me? ஏன் என்னிடத்தில் பொய் சொன்னாய்? And Isaac says, I was scared for my life. ஈசாக்கு சொன்னான், என் ஜீவனுக்கு பயந்து நான் பொய் சொன்னேன். So the king issues an order. உடனே ராஜா ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறார். He says, உடனே ராஜா சொல்லுகிறார், no one should go closer or touch Rebecca. ரெபெக்காவிடத்துல யாரும் நெருங்கவும் கூடாது, அவளை தொடவும் கூடாது என்று கட்டளையிடுகிறார். And they will surely be put to death. அப்படி செய்கிறவர்கள் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவார்கள். There is an order that comes from the heaven. நேரடியாய் பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு கட்டளை இது. This month in March 2020, இந்த மார்ச் மாதத்திலே supernaturally God talks to you. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். There is going to be a supernatural protection over your family. உங்கள் குடும்பத்தின் மேல இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பாதுகாப்பு வர போகிறது. இந்த மார்ச் மாசத்துல கர்த்தர் இப்படியாக ஒரு வாக்குத்தத்தத்தை உங்களை பார்த்து தருகிறார். நீங்கள் பயந்து கொண்டிருக்கிற காரியங்கள் உங்களுக்கு நேரிடாது. ஏனென்றால் பரலோகத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தம் உங்களுக்கு நேராக வருகிறது. உங்களை சுற்றி ஒரு பரலோகத்தில் இருக்கிற பாதுகாப்பு உங்களை சுற்றி வர ஆரம்பிக்கும். This month is going to be a supernatural protectivity. இந்த மாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விளைவின் மாதமா உங்களுக்கு இருக்க போகிறது. இதை நம்புறவர்கள் இதை பார்ப்பார்கள். ஆமென். நல்லா ஆமென் சொல்லுங்களே. நல்லா ஆமென் சொல்லுங்களே. இந்த புதிய மாதத்தில் நீங்கள் கையிட்டு செய்கிற பிரயாசங்களை 1 மடங்கு அல்ல, 10 மடங்கு அல்ல, 100 மடங்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நல்லா ஆமென் சொல்லுவோமா? This month is going to be a month of supernatural productivity. இந்த மாதம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விளைச்சலின் மாதமா இருக்க போகிறது. The king comes to Isaac. ராஜா ஈசாக்கிடத்திலே வருகிறார். And he tells, சொல்லுகிறார், I want to make a covenant with you. உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை நான் செய்ய வேண்டும். Bible says, வேதம் சொல்லுகிறது, God blessed him and was blessing him till he prospered and became great. கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்து தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருந்தார். ஈசாக்கு அந்த தேசத்திலே ஒரு பெரியவனாய் மாறுகிற வரை கர்த்தர் ஈசாக்கை தொடர்ந்து ஆசீர்வதித்தார். Amen. Amen. If God really blesses a person, கர்த்தர் உண்மையாகவே ஒருவனை ஆசீர்வதித்தார், it doesn't stop with this level. ஒரு நிலையிலே கர்த்தர் நிறுத்த மாட்டார். God will bless him. கர்த்தர் அவரை ஆசீர்வதிப்பார். And will keep blessing him. மீண்டும் தொடர்ந்து And ஆசீர்வதிப்பார். will keep blessing him. தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். And will keep blessing him. தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். And will keep blessing him. தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். Till he becomes great in the nation. அந்த தேசத்திலே அவன் பெரியவனாய் மாறுகிற வரை கர்த்தர் தொடர்ந்து ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். Who is this Isaac? யார் இந்த ஈசாக்கு? Who's staying in the country like a stranger. ஒரு அந்நியனை போல அந்த தேசத்திலே வந்தவன். He was like an orphan in that country. ஒரு அனாதை போல அந்நியனாய் அந்த தேசத்திலே வந்து தங்கினவன். Now the king walks to him. இப்பொழுது ராஜா ஈசாக்கிடத்திலே வருகிறார். He says, அவன் சொல்லுகிறான், I want to make a covenant with you. உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை நான் செய்ய வேண்டும். Because I see that you are great. நீ பெரியவனாய் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். And I see that the Lord is with you. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறதை நான் காண்கிறேன். So I want to make a covenant with you. உன்னோடு கூட ஒரு உடன்படிக்கை நான் செய்ய விரும்புகிறேன். The connection that comes to Isaac is not a connection of a stranger. ஈசாக்கிடத்திலே வருகிற உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று வருகிற நபர் ஏதோ சாதாரணமான ஒரு அந்நியன் அல்ல. He's not a beggar. அவன் ஒரு பிச்சைக்காரன் அல்ல. Or he's not a middle class person. அவன் ஒரு சாதாரண குடும்பத்தினர் அல்ல. The man who wants to make a connection with Isaac is the king of the nation. ஈசாக்கோடு கூட உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று ஈசாக்கிடத்திலே இறங்கி வந்து கேட்கிறவன் ஏதோ ஒரு சாதாரணமான மனிதன் அல்ல. அவன் அந்த தேசத்தின் ராஜா. This month is going to be a month of divine connections. இந்த மாதம் தெய்வீக தொடர்புகளின் மாதமா இருக்க போகிறது. God's blessing started in the further places. கர்த்தருடைய ஆசீர்வாதம் துவக்கத்திலே ஆரம்பித்தது. First
interference of God. முதலாவதாக தேவனுடைய இடைப்படுதல். Second, interference brought protection of God. கர்த்தருடைய இடைப்படுதல் கர்த்தருடைய பாதுகாப்பை கொண்டு வந்தது. God's protection brought the productivity of God's favor. கர்த்தருடைய பாதுகாப்பு விளைச்சலை கொண்டு வந்தது. God's favor of protection brought the connections to his life. விளைச்சலுக்கான தயவு கர்த்தர் கொடுத்த பிறகு தொடர்புகள் அவங்க வந்தது. எத்தனை பேர் இந்த புதிய மாதத்தில் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புறீங்க? அப்பனா அதுக்கு செய்ய வேண்டிய முதலாவது காரியம் கர்த்தர் உங்களோடு கூட இடைப்பட வேண்டும். God talks to you. கர்த்தர் எப்படி உங்களோடு கூட பேசுவார்? God talks to you through your pastor. உங்களுடைய போதகர் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். I'll tell you how. எப்படி என்று நான் சொல்லுகிறேன். In the temple of God, தேவனுடைய ஆலயத்திலே, when Eli was there, ஏலி கர்த்தருடைய ஆலயத்திலே இருந்த பொழுது, Samuel was sleeping there. சாமுவேல் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார். Samuel was sleeping there. சாமுவேல் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கிறார். And in the night there is a call, Samuel, Samuel. இரவு நேரத்திலே சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிற சத்தம். As far as I have read the history, நான் வாசித்தவரை, in that temple there were a lot of people. அந்த ஆலயத்திலே அநேகர் இருந்தார்கள். There were a lot of people taking rest. அநேகர் அந்த ஆலயத்திலே படுத்து உறங்கிக் கொண்டிருந்தார்கள். There could have been people next to Samuel. சாமுவேல் பக்கத்திலே கூட அநேகர் இருந்திருக்கலாம். But the voice comes to him, Samuel, Samuel. ஆனால் சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிடுகிற சத்தம் வந்த பொழுது, immediately Samuel runs to Eli. சாமுவேல் உடனே ஏலி இடத்திலே தான் ஓடுகிறார். He should have run close to someone who's next to him. சாமுவேலுக்கு பக்கத்துல இருக்க யாராரத்திலே ஓடி இருக்கலாம். Or he could have run someone who him likes. இல்லாத சாமுவேலை யாருக்கு பிடிக்குமோ அவரிடத்திலே ஓடி இருக்கலாம். But he runs to Eli. ஆனால் சாமுவேல் ஏலி கிட்ட தான் ஓடுகிறார். First time it can be an accident. முதலாவது முறை அது ஒரு எதர்ச்சியாய் நடந்திருக்கலாம். Second time it can be accident. இரண்டாவது முறையும் எதர்ச்சியாய் நடந்திருக்கலாம். But I think, ஆனால் நான் நினைக்கிறேன், you know why Samuel ran towards Eli? ஏன் சாமுவேல் ஏலி இடத்திலே ஓடுகிறான் தெரியுமா? God called Samuel in the voice of Eli. ஏலியுடைய சத்தத்திலே, ஏலியுடைய குரலிலே தான் சாமுவேலே சாமுவேலே என்ற அந்த சத்தம் கர்த்தர் அங்கே கூப்பிட்டார். கர்த்தர் கூப்பிட்ட சத்தம் ஏலியுடைய சத்தத்தில் சாமுவேலை கர்த்தர் அழைத்தார். அதனால தான் சாமுவேல் நேரா சர்ச்சில் இருக்க வேற யார்கிட்ட ஓடல, ஏலி கிட்ட ஓடுகிறான். You think God talks to you in a very different voice. கர்த்தர் உங்களிடத்திலே வித்தியாசமான ஒரு குரலிலே பேசுவார் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? Always talks. கர்த்தர் எப்பொழுதுமே பேசுவார். Through whom he has appointed. அவர் ஏற்படுத்தினவர்கள் மூலமாய் கர்த்தர் எப்பொழுதும் பேசுவார். But we see the person, நாம் அந்த நபரை பார்க்கிறோம், leave the voice of God. அவர் மூலமாய் வருகிற கர்த்தருடைய சத்தத்தை நாம் விட்டு விடுகிறோம்.